ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார். அண்ட் இது நம்ம வீமென்க்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸோ நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த எஃப்எஃப்லாம் அக்கா நெக்ஸ்ட் பாட்டு எங்கேன்னு கேட்காதீங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என்னால் இப்போதைக்கு போட முடியல. இந்த ஸ்டாரை மன்னிச்சிடுங்கடா. எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் இப்போ கூட எஃப்எஃப் தான் போடலாம், நெக்ஸ்ட் பாட்டு போட்டுடலான்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் என்கிட்ட ஒன் ஷாட் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது எங்கள் கேலரியில். ஸோ பார்த்துட்டு ஓகே போட்டுடலாமே அப்படின்னு தோணிடுச்சு. அதனால் வந்துட்டேன். ஏன்னா நான் ஒன் ஷாட்ஸை நிறைய இருந்த மாதிரி இருக்குது, அதை தாண்டி ஒரு எஃப்எஃபாக போன மாதிரி இருக்குது. ஸோ நான் வர்றதே ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவைன்னு தான் இந்த 2026 வந்துட்டுருக்கேன். ரியலாகவே இந்த வருஷம் ரொம்ப கொஞ்சம் ஸ்டடீஸ் ஹையாக இருக்குடா. ஸோ அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு ஸ்டடீஸ் இருக்கிறதுனால நான் வருவேனாங்கிறது சரியாக தெரியாது, நான் இன்ஃபார்ம்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ ஐம் சாரிடா. ஆனால் அதுக்குன்னு இந்த அளவுக்கு முடியாமல் போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்டு நான் இந்த ஒன் ஷாட்டை கொடுக்கணும்னு சொல்லி வந்ததும் அதுக்காக தான். ஏன்னா வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எஃப்எஃப் கண்டென்ட் போடுறதா வேண்டாம், ஒரு ஒன் ஷாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ கொஞ்சம் எஃப்எஃப் எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் எஃப்எஃப்பும் போடுறேன், ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணி வேறு வச்சுட்டேன், நான் பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஸோ ஓகேடா. இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் ஒன்லி ரிவெஞ்ச். அண்டு ஸோ இதில் நம்ம வீமென் தாண்டா பேர், அண்ட் நம்ம டியாங்ஷி டாப், அண்ட் அது போக நம்ம ஜிமின்ஷி தான் பாட்டம். ஸோ இன்னொரு குட்டி விஷயமும் சொல்லிடுறேன், இல்லை ஹாப்பி என்டிங் தான், சேட் என்டிங்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ பயப்படாமல் பார்க்கலாம். ஸோ ஓகேடா, நான் இப்போ உங்கள் குட்டி டிஸ்க்ளைமர் மட்டும் ப்ளே பண்ணுறேன், பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேண்ணா தாராளமாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைனா அஃப்கோர்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேடா, பாருங்களா பிளான்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாமா? ஸோ இப்போ அப்படியே ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன் தான். ஸோ நம்ம ஜுமன்ஷி தான் அப்படியே அழகா காலேஜுக்கு பேக்கெல்லாம் போட்டுட்டு, அந்த காலேஜ் என்ட்ரன்ஸில் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ சொல்லப்போனால் அப்படியே அழகாக ஒரு பிளாக் கலரில் பேக் போட்டிருக்காரு. கையில் ஒரு புக் இருக்குது, ஒரு நோட் புக் இருக்குது. ஸோ அதை ஒரு மாதிரி கையில் வச்சுட்டு ஏதோ ஒன்று வாசிச்சுட்டே அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி ஸ்பெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்காரு. இப்போது சடனாக நம்ம ஜிமின்ஷி தான் ஒரு பர்சன் மேலே டக்குன்னு மோத அப்படியே இப்போ கீழே விழுறாரு. சொல்ல போனால் அந்த பர்சன் மேலே மோதி அப்படியே கீழே விழ போக இப்போ ஜிம்னோட ஹேண்டை தான் பிடிச்சி ஒன் பர்சன் நிப்பாட்டுறாங்க. அச்சோ, என்னை மன்னிச்சிடுங்க, நான் நீங்கள் வரதை பார்க்கவே இல்லை, அதனால தான் மோதிட்டா, என்னை மன்னிச்சிடுங்க, என் மேலே தான் தப்பு, நான் பார்த்துருக்கணும். சரி பரவாயில்ல. ஓஹோ, பேர் தானே ஜிமன்? ஆமாம், என் பேர் தான் ஜிமன். அப்புறம் நைஸ் டு மீட் யூ. ஏன் உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன? இல்லை, கேள்விப்பட்டிருக்கா உன்னை பார்த்தி. நீ இந்த காலேஜ் தானே? செகண்ட் இயரா ஃபஸ்ட் இயரா? நான் ஃபஸ்ட் இயர். ஓ ஓகே. அப்புறம் அண்ணன் பேர் தானே லீ, கரெக்டா? ஆமாம், ஏன் அண்ணன் பேர் தான் லீ. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்களும் ஒரு ஃப்ரெண்டா? இல்லை, நானும் அவனும் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை. ஆனால் உங்கள் அண்ணனை எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இல்லைடா அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்பி ஒரு மாதிரி ஒரு பர்சன் தான் அப்படியே டியாங்கை பார்த்து கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ நேரமும் பேசிகிட்டு இருந்தது நம்ம மைக்கேல் தான். ஸோ மைக்கேல் அப்படியே பேசிகிட்டே அப்படியே டியாங்கை பார்க்க நம்ம டியாங்குமே ஒரு மாதிரி தான் நம்ம ஜிமினை பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த இடத்துல நிற்கிறாரு. ஸோ நம்ம டியாங்கு லைட்டாக ஒரு ஸ்மர்க்கோட அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, கரெக்டாக சொன்னேன், உங்கள் அண்ணனுக்கும் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு தீராத பாண்டிங் இருக்கு. அதெல்லாம் ஒன்னுக்கு சொன்னால் புரியாது. கண்ணை முன்னாடி வச்சுட்டு நட, அதான் ஸ்பெட்ஸ் போட்டிருக்கல்ல, அதை போட்டும் கூடமா கண்ணு தெரியாமல் வர. இதே மாதிரி அவன் மேலேயாவது போய் இடிச்சேன்னு வையன்,
சோட்டிலே பொல்லேர்னு ஒன்று வைப்பான் போ அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்னை பிடிச்சி அனுப்பி விட்டுறாருட்டி அங்கே ஒரு பக்கம். ஸோ இங்கே அப்படி நம்ம மைக்கேல் தான் ஒரு மாதிரி போகிற ஜிமினியை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அங்கிட்டாம இன்னொரு பர்சனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ சொல்லப்போனால் நம்ம ஜிமின்ஷி அங்கே நிற்கிற லீனை பார்த்து தான் போகிறாரு. ஸோ லீன் அப்படின்றவர் நம்ம ஜிமினோட அண்ணா. ஸோ அவர் தேர்ட் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜிமின்ஷி தான் லீன் இங்கே தான் இருக்கியா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, இந்தா இதை விட்டுட்டு போயிட்டியா, அம்மா உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, அப்புறம் உன்கிட்ட கேட்கணும், அதெல்லாம் யார் அவங்கெல்லாம், உனக்கும் நீங்களும் ஏதோ ரொம்ப க்ளோஸு, அப்புறம் ஏதோ சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரில, சரி இந்தா அம்மா உன்கிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன், நான் என் கிளாஸ்க்கு போகிறேன், அதுவும் ஃபஸ்ட் டிவி லேட்டாக போனால் திட்ட போகிறாங்க, என்ன ஒழுங்கா சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடுறாரு ஜிமின் தான். ஏன்னா அவருக்கு லேட் ஆகிட்டு. ஸோ ஒரு மாதிரி ஓட ஸோ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம ஜிமின்ஷியை தான் நம்ம மைக்கேல் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பட் இப்போ மைக்கேலோட கண்ணை அப்படியே அங்கே நிற்கிற லீனை பார்த்து அவ்வளோ டார்க் ஆகுது. ஸோ சொல்ல போனால் மைக்கேலுக்கு லீனை பார்க்க பார்க்க அவ்வளோ கோவம் வருது. ஸோ ஒரு மாதிரி முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு நம்ம டேங் தான். மாதிரி பொறுமையாக மைக்கேலோட ஹேண்டை பிடிச்சி இங்கே பாரு, தேவையில்லாமல் எதுவும் சீரியஸாக கோவப்பட்டு எதுவும் பண்ணாத, உனக்கு புரியுதில்ல, நான் பார்த்துக்கிறேன், அகில லீன் கல்யாணம் பண்ணுவான், கவலையே படாத, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம டியாங்ஷி தான் லைட்டான ஒரு ஸ்மைலோட அப்படியே போகிற ஜிமினை தான் பார்க்குறாரு. ஸோ இங்கே அப்படியே நம்ம மைக்கேல் தான் நம்ம டியாங்கோட ஹேண்ட்ஸமாக உதறி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே கிரவுண்டை பார்க்க நடந்து போகிறாரு. ஸோ பின்னாடியே தான் நம்ம டேங், அதுக்கப்புறமா நம்ம என்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டுருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் நம்மளோட மைக்கேலுக்கு ஒரு தம்பி இருக்கார். ஸோ அவருடைய பேர் தான் அகில். ஸோ இப்போ அதை தான் சொல்லிட்டு நம்ம டேங் பேசியிருப்பார். இப்போ நம்ம மைக்கேல் தான் ஒரு மாதிரி அவ்வளோ கோவம் வருது. ஸோ ஒரு மாதிரி அந்த கிரவுண்டை பார்க்க போய் அந்த டெஸ்கில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ பக்கத்தில் அப்படி ஒரு மாதிரி டெஸ்கில் உட்காந்துட்டு கீழே அப்படியே பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு அந்த டெஸ்க்கை போட்டு. ஸோ ஒரு மாதிரி நம்ம என்னை தான், டேய் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, இங்கே பாரு, அதான் பார்த்துக்கிறேன்றால, இங்கே பாருடா மைக்கேல், உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது, டேய் என்ன விளாண்டுட்ருக்கீங்களா 2 பேரும், இங்கே பாருடா, இது தப்பு, வேண்டாம், அந்த பையன் பார்க்கவே ரொம்ப சைல்டிஷாக குழந்தைத்தனமாக இருக்கான், அவன் அண்ணன் பண்ணதுக்கு இவன் என்ன பண்ணுவான், வேண்டாம் விட்டுரு. ஓ அப்படியா, அப்போ அகில் அவன் என்ன பண்ணுவ, அவன் என்னடா பண்ணுவ, உன் தம்பி தானே, என்னால் அவனை பார்க்க முடியலடா, அவன் எப்போவுமே எல்லாருக்கூடையும் கலக்கலன்னு சிரித்து பேசிகிட்டு இருக்கிற பையன், ஆனால் இப்போலாம் ரூமை விட்டே வெளியே வர மாட்டேக்கா, இதோட 2வது தடவை சூசைட் ட்ரை பண்ணால, அதுக்கெல்லாம் காரணம் யார், அந்த லீன் தானே, அவனுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுல ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ்லாம், அவனுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுல, இங்கே பாரு மைக்கேல், உன்னால் பார்த்துட்டு இருக்க முடியும், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் அகிலும் எனக்கும் தம்பி மாதிரி தான், அந்த பெயின் என்னன்னு அவனுக்கு தெரியணும்ல, அவன் என்ன பண்ணாலும் அந்த வலி எப்படி இருக்குன்னு தெரிய வேண்டாம், நான் ஆனால் அதுக்குன்னு அந்த எச்சக்கலை மாதிரிலாம் நான் ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை, ஜஸ்ட்டு மெல்டாக்கில் அதாவது வலி என்னன்னா அது அவனுக்கு காட்டணும்ல, இங்கே பாரு,
நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்லையும் நான் அதை பண்ண தான் போகிறேன். யூனோ அவன் என்னத்தை விதைச்சானோ அதை தான் அறுவடை செஞ்சாகணும். வேறு வழி இல்லை. அந்த வழி என்னவா இருக்குன்னா நான் அவனுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் பேசிகிட்ருக்காரு. பட் அப்படி இன்னொரு சைடு காமிச்சா நம்ம ஜிமன்ஜி தான். ஸோ ஒரு மாதிரி காலேஜில் உட்காந்துருக்காரு. ஸோ கிளாஸில் ஓகேவா சாரிடா கிளாஸ் ரூமில் அப்படியே உட்காந்துருக்கா. அவர் பக்கத்தில் ஜே உட்காந்துருக்காரு. ஸோ அது போக சன்னியும் இருக்காரு. ஸோ சொல்ல போனால் நம்ம ஜிமி சன்னி அண்ட் ஜே இவங்க எல்லாருமே ஃபஸ்ட் இயர். ஸோ ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம சன்னி தான் என்னடா வந்த நாளே லேட்டா, நல்ல வேலை இன்றைக்கி ஏதோ ஃபஸ்ட் டேங்கிறதுனால கிளாஸுக்கு சார் இன்னும் வரல, வந்திருந்தாருன்னு பையன் மௌனே நான் அசிங்கமாக கேட்டிருப்பாரு. சரி எனக்கு தெரியும், அதான் வந்துட்டல எப்படியோ. அது ஒன்றும் இல்லைடா, அந்த நாதாரி அந்த லீன் தான் சாப்பாடை வீட்டே மறந்து வச்சுட்டு போயிட்டான். அம்மா அதை என்ன எடுத்துகிட்டு போக சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அதனால தான் லேட்டு. அப்புறம் வர்ற வேலை வேறு ஒருத்தர் மேலே தெரியாமல் இடிச்சிட்டா. அவரும் எங்கள் அண்ணன் லீனுக்கு தெரிஞ்சவங்களாம். ஸோ அதனால் என்ன இன்னும் சொல்ல தெரியுமா, அட்வைஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை ரொம்ப க்ளோஸ்ன்னு வேறு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் ஒரு பேபி மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே ஜேதா அது சரிடா, ஆனால் உன்னை மட்டும் ஏன் வச்சுக்கோ, இந்த காலேஜில் இருக்கிற சீனியர்ஸ் எல்லோரும் நல்லவங்கலாம் இல்லை ஓகேயா, எல்லாருமே ரவுடிஸ் தான் கேள்விப்பட்டிருக்கா. ஸோ எந்த சீனியர்ஸ்கிட்டையும் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் நம்ம ஜே அதுக்கு மேலே பேசிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நம்ம சன்னி தான் ஐய ஒரே பைத்தியக்கார கும்பல்கிட்ட வந்து சிக்கிட்டோமோ. ஐயோ இந்த கேங்லேயே நான் ஒருத்தன் தான் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கேன், மிச்சப்படி எல்லாம் பால் புட்டிங்ஸாக இருக்கே, அப்புறம் எப்படி இந்த கேங்குள்ளே நான் செட் ஆனேன், அதான் எனக்கும் தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம சன்னி உட்காந்துருக்க. இங்கே இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி சன்னியை பார்க்குறாங்க. அப்படியே நம்ம சன்னி தான் திரும்பி பார்த்துட்டு என்னன்றா என்னைய பார்த்துட்ருக்கீங்க, என்ன அவங்களாம் பிரச்சனை இப்போது? நான் இப்போ என்னடா சொல்லிட்டா, உண்மையை தானே சொன்னேன். உண்மையாகவே இந்த காலேஜில் சீனியர்ஸ் எல்லாருமே பேட் பாய்ஸாக நான் கேள்விப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜே சொல்ல, நம்ம சன்னி தான் ஒரு மாதிரி ஜே க்ளோஸ் அப்பில் போயிட்டு பாரு, குட் பாய்ஸை விட பேட் பாய்ஸ் தான் நச்சுன்னு இருப்பாங்க, உனக்கெலாம் எங்கேன்னு தெரிய போதே. ஐயோ எத்தனை மாங்காய் சீரீஸ் பார்த்துருப்பேன், எத்தனை மாங்காய் படிச்சிருப்பேன், எத்தனை மூவி பார்த்துருப்பேன் தெரியுமா. குட் பாய்ஸ் எல்லாம் விட பேட் பாய்ஸ் தான்டா தரமாக இருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போத. ஐயோ இங்கேயும் இருக்கிறாங்களே சீனியர்ஸ், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி அடே அழகழக்கா கண்ணுக்கு காலங்கத்தாலே குளிர்ச்சியா அப்படின்லாம் கேள்விப்பட்டுட்டு வந்தேன். ஆனால் காலிலேருந்து ஒருத்தன் கூட கண்ணில் சிக்கலடா. வந்தோடனே அந்த சொட்ட தலையந்தான் என் கண்ணில் பட்டான். அந்த வயிற்றுச்சில் உட்காந்துருந்தா 2 பேரும் காமெடி பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சன்னி சொல்ல. ஸோ இங்கே நம்ம ஜிமினும் ஒரு மாதிரி ஜேவும் பேனு பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜிமின் தான் அப்போ நீ இப்போ என்ன தான் சொல்ல வேற, குட் பாய்ஸை விட பேட் பாய்ஸ் தான் குட்டுன்னு சொல்கிறியா? கரெக்ட் ஜிமின், பாயிண்டை பிடிச்சிட்டேன். உண்மையாகவே சொல்கிறேன்டா, குட் பாய்ஸ் எல்லாம் விட இந்த ரவுடிஸ் அப்புறம் இந்த பேட் பாய்ஸ் ஐயோ அவங்க தான் நச்சுன்னு இருப்பாங்க தெரியுமா. எல்லாத்துலேயும் அவங்கள அடிச்சுக்க ஆளே இருக்காது. ஆனால் ஒரு விஷயம், பேட் பாய்ஸ்லேயும் நல்லவங்களாக இருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணணுன்னா பேட் பாய்ஸ்லேயும் நல்லவங்கள பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போகணும். சரியா? ஒரேடியாக பேட் பாய்ஸ்லேயும் பேட் பாயாக இருக்கிறவங்க பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போனோன்னா உன் வாழ்க்கை உன்னை மறுபடியும் செருப்படி தான் வேணும். டேய் என்னடா குழப்பிட, எனக்கு ஒரு இடமும் புரிய மாட்டேக்க. நீ இப்போ என்ன சொல்ல வர, பேட் பாய்ஸை செலக்ட் பண்ணுன்ற, குட் பாய்ஸை விட பேட் பாய்ஸ் தான் பெட்டருன்ற, ஆனால் பேட் பாய்ஸ்லேயும் குட் பாய்ஸாக பண்ண செலக்ட் பண்ணுன்ற, ஒரு கருமமும் புரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இங்கே நம்ம ஜே சொல்ல. நம்ம ஜிமினும் அப்படி தான் பார்த்துட்ருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு எங்கடா புரிய போகுது. அதாவது பேட் பாய்ஸ்லேயும் குட் பாய்ஸ்னால் பேட் பாயாகவே இருந்தாலும்
உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, உனக்காக எதுனாலும் பண்ணணும், அப்படிப்பட்ட பையனை பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம சன்னி ஒரு மாதிரி எப்படி பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறதுன்னு லெசன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே நம்ம ஒரு மாதிரி ஜிமினும் நம்ம ஜெயமும் அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. சொல்ல போனால் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயெல்லாம் ஒரு மாதிரி நோட் பண்ணிகிட்ருக்காரு. நோட் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பென்சிலையும் ஒரு மாதிரி நோட் புக்கையும் எடுத்து வச்சுட்டு எழுதிட்டுருக்காரு. ஸோ இங்கே இப்போங்கெல்லாம் அப்படி கூத்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படி கொஞ்ச நேரம் டைம்லாம் ஸ்கிப் ஆக ஸ்டார்ட் ஆகுதா. இப்போது அடே பிரேக் டைம் தான்டா. நம்ம ஜிமின்ஷி அப்புறம் நம்ம சன்னி அண்ட் நம்மளோட ஜெயினு எல்லாருமே கேண்டீன் பக்கம் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் ரொம்ப பின்னாடி லாஸ்ட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ முன்னாடி தான் நம்ம சன்னி அப்புறமா நம்ம ஜெய் 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜெய் தான் ரொம்ப பசிக்குது ஜிம்னா, உன்கிட்ட காசு இருக்குல்ல? என்கிட்ட நிறையா பைசா இல்லைப்பா, நீங்கள் 2 பேர் தான் வாங்கி தரீங்க. சாமில் எங்கேயாவது போய் தொங்கு இந்த பொழப்புக்கா. அதெல்லாம் முடியவே முடியாது, என்கிட்ட இருக்குதே 50 ரூபா. மச்சான் இந்த நாயை தள்ளி விட்டுரு, நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சன்னி சொல்ல. ஸோ பின்னாட்டிலேருந்து எந்த சவுண்ட்ஸும் வரல. ஸோ ஒரு மாதிரி நம்ம சன்னியும் சரி ஜெயும் சரி இவனுக்கு என்னாச்சுடா, ஏன் அவ்வளோ அமைதியாக வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய் கேட்க, அதான்டா எனக்கும் தெரில மச்சான் அப்படின்ற மாதிரி திரும்பினா அங்கே ஜிம்மினே இல்லை. ஸோ இங்கே அப்படியே அவங்க எல்லோரும் திருன்னு முழிச்சிட்டு, ஐயோ ஜிம்மினை காணும்டா சன்னி. ஆமாடா அவனை காணும், எங்கடா போனா, தேடுறா அவனை அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் சன்னி. இங்கே அப்படியே நம்ம ஜெயதா ஒரு மாதிரி தேடிட்டுருக்காரு. அப்படியே இங்கே இன்னொரு சைடு காமிச்சான். அப்படியே ஒரு கிளாஸ் ரூமில் தான்டா. இப்போது நம்ம ஜிமினை அப்படியே ஒரு மாதிரி டோரில் சேர்த்து பின் பண்ண மாதிரி ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் ஒரு மாதிரி டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னுமே ஒரு ஐஸை திறக்கலை, ஒரு மாதிரி பயத்தில் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த பர்சன் தான் ஜிம்னோட ஃபேஸ் கிட்ட ஒரு மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜிம்னாவை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிம்னா தான் என்னாச்சு, நான் எங்கே வந்திருக்கேன், யார் என்ன இழுத்ததா அப்படின்ற மாதிரி பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அங்கே நம்ம அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி ஜிம்னோட ஃபேஸ்க்கும் அவருடைய ஃபேஸ்க்கும் அவ்வளோ கிட்ட இருக்குது, ரொம்ப க்ளோஸ் அப்பில் நிற்கிறாரு. ஸோ ஜிம்மின் ஒரு மாதிரி ஐஸை வியர்டாக்கிட்டு அங்கே பார்த்துட்ருக்காரு. அதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, தள்ளி போங்க, நான் இப்போ போகணும், கேண்டீன் போகணும், தள்ளி போங்க. ஒன்டா நான் இப்போ ஏதாவது கேட்டேனா? உடனே நான் பேச சொன்னேனா? அப்புறம் எதுக்கு திறந்த வாயை மூடாமல் தீஞ்சு போன தேப்புற கடவுட மோசமாக பேசுகிறேன். அப்படியே பேசுகிறான். என் குரலண்ணா அவ்வளோ கேவலமாக இருக்கா? இப்போ தானே சொன்னேன் உன்கிட்ட பேசாதேன்னு. சரி பேசலாம். சரி அப்புறம் எனக்கு கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன், எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ இருந்தாலும் உன்னை நான் பேசாதேன்னு சொன்னேன். இப்படிலாம் சொன்னால் நீ கேட்க மாட்டேல அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் ஒரு மாதிரி டக்குன்னு ஜிமினோட லிப்ஸோட அவர் லிப்ஸை அட்டாச் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி ஜிமினுக்கு விட்டா அவருடைய ஸ்பெட்ஸை விட்டு அந்த கண்ணாடி போட்டிருக்காரு, அந்த கண்ணாடியை விட்டு அவருடைய கண்ணு வெளியே வந்து விழும் போல் அந்த அளவுக்கு விரிச்சு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி அந்த டோரில் பள்ளியை விட மோசமாக அப்படியே ஒட்டிட்டு நிற்கிறாரு. நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஜிமினோட லிப்ஸோட அவர் லிப்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு அவரும் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே அவருடைய ஒரு மாதிரி ஷார்ப் ஐஸால் நம்ம ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மின் தான் ஒரு மாதிரி அவருடைய கண்ணெல்லாம் செவந்து போகுது. பட் அவருக்கு இது என்ன ஃபீலிங்னு கூட தெரில. ஒரு மாதிரி அவரே அறியாமல் அவர் ஷை ஆகுறாரு. ஒரு மாதிரி அவருடைய கண்ணெல்லாம் செவக்குது. நம்ம ஜிமின்ஷி தான் ஒரு மாதிரி டக்குன்னு நம்ம டேங்கை பிடிச்சி புஷ் பண்ண. நம்ம டேங் தான் உன்னை நான் புஷ் பண்ண சொன்னேண்ணா, இல்லைண்ணா உன்னை ஏதாவது பண்ண சொன்னா அமைதியாக இருந்தானே சொன்னேன்.
ஆ அது இல்லை, நான் போகிற சீனியர் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அங்கேருந்து ஓட்டுறாரு. நம்ம ஓடுற ஜிமினி தான் பட் ஒரு மாதிரி அந்த சோரில் சாஞ்சு நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. என்னங்க சார் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? ஆ அதுவாங்க, என் ஃப்ரெண்டு ஜிமினை காணும், அதுதான் தேடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த கபோர்டு அந்த மாதிரியான இடம்லாம் இருக்குல்ல, டேபிள் கபோர்டு அப்படின்னு, அங்கெல்லாம் ஒரு மாதிரி குனிஞ்சு தேடிட்டுருக்காரு. பத்தாவது குறைக்கு கபோர்டை திறந்து, அந்த கபோர்டுக்குள்ளே இருக்கிறத திறந்துக்குள்ளே அப்படி மண்டையை விட்டு பார்க்க பின்னாட்டிலேருந்து புடதையிலே ஒன்று, ஆமாம் கொலை அப்படிங்க நாதாரி, உண்மையாகவே கொலை கூட பண்ணிட்டுக்குள்ளே போயிடுவேண்டா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜிமினா தேடுன்னு சொன்னால் காமெடி பண்ணிகிட்ருக்கியா? அது என்ன அவன் டேய் அசிங்கமாக வாங்கிட்டு வருதுடா, அவன் என்ன சுண்டலியா கண்ட இடத்துலலாம் போய் பூந்துக்க, அரை பைத்தியம், ஒழுங்கா தேட அப்படின்ற மாதிரி நம்ம சன்னி சொல்லிட்டு போக நம்ம ஆமாம்ல, ஐயோ வர உனக்கா மூளை அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தா, அதை ஒழுங்காக சார்ஜ் போட்டு மெயின்டைன் பண்ண அப்படின்ற மாதிரி மண்டையிலே ஒன்று அவரே போட்டுட்டு அடே பார்த்துட்ருக்கா. இப்போ சன்னா நம்ம ஜிமின் தான் இங்கேருந்து வாராரு, ரொம்ப பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவரே அறியாமல் ஒரு மாதிரி தலையை கீழே குடிஞ்சிட்டு சிரிச்சுட்டே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவக்க அப்படி வந்துட்டுருக்காரு. ஸோ நம்ம சன்னி தான் ஒரு மாதிரி இதை பார்த்துட்டு, டேய் எங்கடா போய் தொலைஞ்சா? உனக்கு காணும் நாங்கள் தேடிட்டுருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சன்னி சொல்ல நம்ம ஆமாம் ஜிமின் எங்கே போன நீ? உனக்கு காணும் தேடிட்டுருக்கோம் தெரியுமா நாங்கள்? அத்தை ஒன்றும் இல்லைடா, வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் நின்று ஜிமன் நின்றுன்றானா அப்படின்ற மாதிரி நம்ம சன்னி தான் ஒரு மாதிரி ஜிம்மனை பிடிச்சி நிப்பாட்டிட்டு பார்த்தா நம்ம ஜிமன்ஜி ஒரு மாதிரி இப்படி ஷையாகிறது, இப்படி செவந்து இருக்கிறதெல்லாம் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னடா என்ன பண்ண, இப்படி கண்ணெல்லாம் இவ்வளோ சிவப்பாக இருக்கு, உன் காது உன் கண்ணும் உன் மூக்கு எல்லாம் ஒரு மாதிரியா இப்படி செவந்து போயிருக்கு. பத்தாவது குறைக்கு எதுக்கு நான் இப்படி பல்ல கட்டிகிட்டே இருக்கேன் நான் ஸ்டாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கம்மா பசிக்குதுன்னு சொன்னீங்களா, சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் கூப்பிடா. ஆமாப்பா எனக்கும் பசிக்குது, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சன்னையும் ஜெயவும் அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜிமின்ஷி தான் லைட்டாக அப்படியே திரும்புகிறாரு. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம டேங் தான் இந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே ஜிமினை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டே ஒரு மாதிரி டிங்குன்னு கண் அடிக்கிறாரு. ஒரு மாதிரி நம்ம ஜிமின் தான் டக்குன்னு திரும்பிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி ஒரு 2 ஹேண்டை வச்சு ஒரு ஃபேஸை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு, அச்சோ இவன் என்ன பண்ணுறாரு, எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இப்படி ஷையாகிறா? இல்லை ஜிமன் இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, இன்னொரு தடவை ஏதாவது பண்ணார்னா திட்டிடும், ஷையெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜிமின் அவரே பேசிட்டு ஒரு மாதிரி அந்த கேண்டீனை பார்க்க நடந்து போயிட்டுருக்காரு அந்த காலேஜில். ஸோ இப்படியே தாண்டா சொல்லப்போனால் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜிமின்ஷி காலேஜ் வர்றதும் நம்ம அங்கங்கே ஜிம்னை பிடிச்சி வச்சு ஏதாவது பண்ணுறதும் நம்ம ஜிமின்ஷி ஷை ஆகிறதும் அப்படின்ற மாதிரி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜிமினுக்கு நம்ம டேங் மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அட்லாஸ்ட் இப்போ ஒன் டே தான் நம்ம ஜிமின்ஷி ஒரு மாதிரி மாடியில் நின்றுட்டுருக்காரு. ஸோ ஒரு மாதிரி மாடியில் நின்றுட்டு நம்ம டேங் இப்போ அதே மாடிக்கு தான் வராரு, அந்த காலேஜோட மாடியில். ஸோ ஒரு மாதிரி வந்து நின்றுட்டு, பரவாயில்லையே உன்னாட்டெலாம் நான் தான் உன்னை வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு வரணும், இப்போலாம் நான் சொன்னால் வந்துடுறேன், என்ன அதை சரி விடு, நான் உன்னை வர சொன்னதே வேறு விஷயம் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட் அவங்க ஒரு மாதிரி நம்ம ஜிமின்கிட்ட க்ளோஸாக வர. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஜிமினும் தேங்க பார்த்துட்டு நிற்காரு. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு, அதை ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் பண்ணுறது
எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு டேங். எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கானா, ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. உங்களுக்கு பிடிக்கலனா கூட யோசிச்சு சொல்லுங்களேன், ஆனால் பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்கு கஷ்டமாயிடும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கடன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி நம்ம டேங் ஜிமினி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா ஒரு ஹெட்டை ஒன் சைடாக சாய்ச்சி அப்படியே ஜிமினை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டே ஜிமினாவோட ஹிப்பில் அப்படியே ஒன்று ஹேண்டை ப்ளேஸ் பண்ணி அப்படியே ஜிமினை பக்கத்தில் இழுத்து அப்படியே ஜிமினோட இயர்ஸ் கிட்ட போய் அப்படின்னா என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம் லவ் பண்ணுறா. நல்லது. நான் கூட உன்னை லவ் பண்ண வைக்க ரொம்ப எஃபர்ட் போடணும்னு நினச்சேன், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டா? ஐயா அதான் தெரியல, ஆனால் உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் பண்ணுறப்போ ஒரு மாதிரி என்னையே அறியாமல் ஷை ஆகிறான். அப்புறம் எனக்கு கோபம் கூட வர மாட்டேங்க உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஜமீன் பேசிகிட்ருக்காரு. ஸோ நம்ம டேங் அதெல்லாம் கேட்டுட்டு லைட்டாக சிரிச்சுட்டே நம்ம டேங் அப்போ நான் உன்னை கிஸ் பண்ணட்டுமா? அதான் சொல்லிட்டே லவ், அதான் பர்மிஷனோட எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் அப்படியே நம்ம ஜிம்னோட அவரோட லிப்ஸை அட்டாச் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேஷனட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் அங்கேருந்து அப்படி ப்ரீத்தோடு வேங்க ஓட்டுறாரு. ஸோ ஒரு மாதிரி நம்ம டேங் போகிற ஜிமினி ஒரு மாதிரி அடி பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம ஜிமின் ஷிப் போகிறத அப்படியே ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே தான் இப்போ ஓட்டுறாரு. ஸோ ஒரு மாதிரி லிப்ஸில் ஹேண்டை வச்சுட்டு அப்படியே ஓட. ஸோ சொல்லப்போனால் அப்படியே எங்களுக்குள்ள லவ் ஜர்னியும் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ நம்ம ஜிமினுக்கு டேங்கை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம டேங் ஜிமினை ஒவ்வொரு விஷயத்துலையும் கேர் பண்ணி பார்த்துக்குவாரு, அவ்வளோ அழகா. ஸோ இப்போ ஒன் டே அப்படியே ரெண்டு பேருமே பீச்சில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த பீச்சு சைடில் தான் அப்படியே நம்ம ஜிமின்ச்சி அப்படியே காலில் அலையை நினச்சி அந்த அலையில் காலில் நினச்சிட்டே அப்படியே நம்ம டேங்கோட ஷோல்டரில் அவரோட ஹெட்டை வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவரோட ஹெட்டை வச்சு சாஞ்சிட்டு நம்ம டேங்கோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சு சாஞ்சிருக்காரு. அப்படியே அந்த அலைக்கு நடுவில் நின்றுட்டுருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ ஒரு மாதிரி அந்த பீச்சில் அப்படியே நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஜிம்மில் பார்த்துட்டு ஜிம்மோட ஹெட்டில் அப்படின்ற மாதிரி கிஸ் கொடுக்க நம்ம ஜிம்மில் லைட்டாக சிரிக்கிறாரு. நம்ம லவ் பண்ணி 2 months ஆகுது டேங், உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியுமே, நல்லாவே தெரியும். அப்புறம் ஜிமன், நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? சொல்லுங்க. அதை இன்னைக்கு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு, என் வீடு தெரியும்ல? தெரியுமே, நல்லா தெரியும் அப்படின்றவர் நம்ம ஜிமன் தலையாட்டா. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்குல்ல? ஆமாம் இருக்கு. அதுக்கு என்ன, அங்கே வந்துடுற சரியா? உங்கள் அம்மாட்ட சம்திங் ஏதாவது ஸ்டடி இல்லைனா குரூப் ஸ்டடி பண்ணுறோம் ப்ராஜெக்ட் ஏதாவது சொல்லிட்டு வந்துடுறேன். நான் ஒரு 5 o'clock அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், புரியுதா?
ஒரு 5:30க்குள்ளே அங்கே வந்துடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிம்னோட ஃபோர்ஹெட்டில் உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு நான் போகும்போது ஒரு மாதிரி ஜிம்மினை ஒரு மாதிரியா பார்த்துட்டேன். அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு சொல்லப்போனால். ஸோ இங்கே நம்ம ஜிம்மினும் ஒரு மாதிரி சரின்ற மாதிரி தலையாண்டிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆக ஸ்டார்ட் ஆகுதுடா. சொல்லப்போனால் டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போது அப்படியே ஈவினிங் 4:30 தான். நம்ம ஜிமின்ஷி தான் அப்படியே அழகாக ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டு அவருக்கு மைண்டில் அவ்வளோ திங்கிங் ஓடுது. என்னை எதுக்கு வர சொல்லியிருப்பேன் தெரியலையே ஜிம்னா. ஆனால் ஒரு வேளை எங்களுக்குள்ளே ஏதாவது நடந்துச்சுன்னா ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கே போகணுமா. ஆனால் அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக என்னை கூப்பிட்டாரு. எனக்கு அவரை பிடிக்கும் ரொம்ப. அவர் எனக்கு கேட்டால் கூட கண்டிப்பாக கொடுப்பேன். எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மட்டும்தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமன் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஜிமனோட அம்மா தான் ஜிமன் என்ன நீ எங்கே போகிறப்பா? அதுவும் இவ்வளோ நேரம் மணி 4:30 படிக்கலையா? ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா அண்ணா? அதுமா அதுக்கு தான் போகிறேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. சரியா? குரூப் ஸ்டடி பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் பாய்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் ஒரு மாதிரி அங்கேருந்து ஓடுறாரு. இப்போ அடே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு காமிச்சா. ஸோ அது ஒரு மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் தான்டா சொல்ல போனால். இப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஜிமின்காக மட்டும் அவங்க வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சொல்ல போனால் வெளியே நின்றுட்டுருக்கா. நம்ம ஜிமினும் அப்படியே வேற நம்ம அவங்க ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியேக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு ஒரு மாதிரி ஒரு ரூமுக்கு தான். ஸோ இப்போ அந்த ரூமுக்குள்ளே தான் போயிட்டாங்க, 2 பேருமே இருக்காங்க. ஸோ நம்ம தான் இப்போ சடனாக ஒரு பேக்கேஜை அப்படியே ஜிமின் கிட்டே கொடுத்துட்டு ஜிமன் அதை இந்த கவரில் இருக்கிற ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரையா ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வாயா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்ம ஜிமினை பார்த்து கேட்க நம்ம ஜிமின் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு அதில் இருக்கிறதையா நானா அதில் என்ன இருக்கு? ட்ரெஸ் தான் உனக்காண்டு வேங்கண்ணா ப்ளீஸ் செல்லல என் ஜிமினால சேஞ்ச் பண்ணிட்டு வாடா அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே தான் ஒரு மாதிரி ஜிமின்கிட்ட பேசிகிட்ருக்கா. ஸோ ஜிமின் ஒரு மாதிரி அதை வேங்கி பார்க்குறாரு. ஸோ அது ஒரு மாதிரியான ட்ரெஸ்ஸு தான். ஸோ எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அது மாதிரி ஹாட்டாக அப்படி இருக்குது அந்த ட்ரெஸ்ஸே. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஷர்ட் மட்டும் இருக்கு, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட். ஸோ அந்த ஷர்ட்டில் ஒரு குட்டி செயின் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நம்ம ஜிமினுக்கு அந்த ட்ரெஸ்ஸை எப்படி வியர் பண்ணணுன்னு கூட தெரில சொல்லப்போனால். ஸோ அந்த ஷர்ட்டில் இருக்கிறதே 2 பட்டன் தான் சொல்லப்போனால். அதாவது அந்த 2 பட்டனும் கரெக்டாக ஸ்டொமக் கிட்டே கொடுத்துருக்காங்க. மேலே அப்பர் ஜஸ்ட் வரைக்கும் நல்லா தெரியும் ஓப்பனில் இருக்கும், கீழே ஹிப் வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஜிமின் அதை பேனு பார்த்துட்ருக்காது அந்த ஷர்ட்டை. அதை நான் இதை போடணுமா என்ன? இல்லையே வேண்டாம், அதை இங்கே பாரு எனக்காண்டி போட மாட்டியா? ஒன்ட்டு அங்காண்டி அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ நம்ம ஜிமினும் சரின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ ரெஸ்ட் ரூமில் தான் போய் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே வெளியே வர அந்த செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்கடாக்குள்ளே. ஸோ நம்ம அங்கே லைட்டாக ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு அவரோட ஷர்ட்டுக்குள்ளே அந்த 2 ஹேண்டையும் லைட்டாக கீழே இறக்கி விட. ஸோ அந்த செயின் மட்டும் நம்ம ஜிம்னோட ஷோல்டரில் நிற்குது. ஸோ அந்த 2 ஷர்ட்டையும் நல்லா இறக்கி விட. ஸோ நம்ம ஜிம்னோட அப்பர் செஸ்ட் மட்டும் இல்லை, இப்போ ஃபுல்லாகவே ரிவீல் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி ரிவீல் ஆகுது. நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஷையாக டக்குன்னு நம்ம டேங்கோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம டேங்க தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நம்ம ஜிம்மினை பார்த்துட்டு அது ஜிமன் நீ இதில் பார்க்க சும்மா சொல்லக்கூடாது, நச்சுன்னு இருக்க, அடி ஹாட்டாக அழகாக இருக்க. ஆனால் அந்த ஸ்பெட்ஸை கழட்டிட வேணாம்
அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்னோட ஐஸில் இருக்க ஸ்பெட்ஸை கழட்டி அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே ஜிம்னாவை அப்படியே ரொம்ப பார்த்துட்டே போய் அந்த பெட்டில் உட்காராரு. ஸோ உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜிம்னாவை இங்கே வான்ற மாதிரி கூப்பிட. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஜிம்னு பொறுமையாக நம்ம டேங்கிட்ட நடந்து வந்து முன்னாடி நிற்கிறாரு. ஸோ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி டக்குன்னு ஜிம்னை இழுத்தா அவரோட லேபில் உட்கார வைக்கிறாரு. ஒரு மாதிரி டபுள் சைட் லெக் போட்ட மாதிரி அவரோட லேபில் இழுத்து உட்கார வைக்கா நம்ம ஜிமன் தான் டேங் என்ன பண்ணுறீங்க அமைதார அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேங் தான் ஜிம்மோட ஷாட்டுக்குள்ளே பொறுமையாக கையை பட்டுறாரு. ஸோ அது ஏற்கனவே இப்போ கீழே அப்படியே ஓப்பனில் தானே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அப்படியே பொறுமையாக கையை விட்டு ஜிம்மோட ஹிப்பில் அப்படியே ஒரு ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே பண்ணிவிட்டு ஜிம்னை இன்னொரு ஹேண்டை எடுத்து ஜிம்மோட ஹெட்டில் வச்சு அப்படியே லைட்டாக பக்கத்தில் புஷ் பண்ணி இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படின்ற மாதிரி அந்த கிஸ் போயிட்டுருக்கா. நம்ம ஜிமின் ஒரு மாதிரி கண்ணை மூடி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்புறம் அப்படியே பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஜிம்மோட லிப்ஸில் இருந்த ஒரு லிப்ஸ் எடுக்கா. டேங் அது இது தப்பு இல்லையா? அது தப்பு இல்லை. உனக்கு என் கூட தானே இருக்கா? தப்பு இல்லை. என்ன லவ் பண்ணுறல? பண்ணுறேன். ஆனால் இதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணமா? என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. தப்பு இல்லை ஜீவன், தப்பு இல்லை. என் கூட தானே இருக்கா? பயமாக இருக்கா? அப்படி இல்லை. ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி எதுவும் சொல்ல வர. பட் நம்ம அதெல்லாம் காற்றுல வேங்கல. அப்படியே ரிட்டன் அப்படியே நம்ம ஜிம்மோட நெக்கில் அப்படியே இறங்கி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ண அப்படியே நம்ம டேங் தான் ஒரு மாதிரி நம்ம ஜிம்னையே பார்த்துட்டு ஜிமன் உனக்கு நான் பிடிக்கும்ல, பிடிச்சி தானே வந்தா? அது ஏன் கேட்குறீங்க? பிடிக்கும், பிடிச்சதுனால தான் வந்தா. எனக்கு உங்களை பிடிக்கும் ரொம்ப. அது ஏன் அப்படின்றவன் ஜிமி ரொம்ப ப்ரீத் அவுட் வெயிட்டே நம்ம டேங்கை பார்த்து கேட்கா. நம்ம டேங் லைட்டாக ஸ்மர்க்கோட அடி நம்ம ஜிம்மோட இயர்ஸ் கிட்ட போயிட்டு அப்படியே ஜிம்மோட ஹேரை அப்படி ஒதுக்கி விட்டுறாரு. லைட்டாக ஒதுக்கி விட்டுட்ட. ஆனால் ஜிமன் ஒரு உண்மையை சொல்லிட்டா, எனக்கு ஒன்றை பிடிக்காது. ஐ மீன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, உன்னை நான் லவ் கூட பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ எங்கள் ஜிமினோட ஐஸ் ஒரு மாதிரி டக்குன்னு வியர்ட் ஆகுது. என்ன சொல்கிறீங்க? என்ன சொன்னீங்க அப்படின்றது மாதிரி கேட்க. ஸோ டக்குன்னு ஜிமின் நம்ம டேங்கோட லேபில் இருந்து இறங்க போகிறாரு. ஸோ அதுக்குள்ளே இப்போ சடனாக அப்படியே இந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கே நம்ம லீ அண்ட் அவருடைய அப்பா, அவங்க அம்மா எல்லோரும் நிற்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி அப்படியே அந்த இடத்துல போலீஸும் நிற்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி போலீஸும் இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி வந்தவங்க தான் அப்படியே டக்குன்னு நம்ம ஜிமின் இறங்கிட்டாரு. டோர் ஓப்பன் ஆனோன்னா நம்ம டேங் தான் என்ன ஜிமன் இவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்கா? சாரி, ஆனால் எனக்கு இதை விட்டால் வேறு வழி தரல அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. பட் ஜிமினுக்கு என்ன நடக்குதுன்னு இன்னும் முழுசாக புரியல. பட் அவருக்கு
ஒரு மாதிரி கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. அப்படியே ஜிமினோட அம்மா தான் ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு வெளியே போயிட்டாங்க. அவங்களால ஜிமினை அப்படி ஒரு கோலத்தில் பார்க்க முடியல. ஸோ ஒரு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் ஜிமினோட அப்பா தான் வந்த வேகத்துக்கு ஜிமினோட கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு பொல்லீர்னு. என்னடா பண்ணிகிட்ருக்கா? நல்ல வேலை ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் பையன் வந்தானா. அப்படி இல்லைனா என்ன காரியம் நான் பண்ணியிருப்பேன். சே, எனக்கே வெக்கமாக இருக்கு, அருவருப்பாக இருக்கு. என்ன ஜிமின் பண்ண, என்ன கோழண்டா அது அப்படின்ற மாதிரி நம்ம ஜெமினா ஒரு மாதிரி ஷேட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பேச நம்ம அப்படியே லீந்தா ஒரு மாதிரி அங்கே அப்படியே வந்தவர் தான் ஒரு மாதிரி டியாங்கோட ஷேட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி டியாங்கோட ஃபேஸ்லேயே கண்ணத்துலேயே பொல்லீர்னு விட்டுறாரு. இங்கே பாரு என்னடா பண்ணா. அவன் குழந்துட்டான். அவனும் போய் சி. ஓ அப்படியா? ஆனால் இதே தானே, இப்படி தானே மைக்கிளுக்கு வந்திருக்கோம். அவன் தம்பி அகில பண்ணல, அப்போது அவனுக்கும் இப்படி தானே நின்று இருந்திருக்கும். உனக்கு எப்படி வலிக்கும் அப்படி தானே அவனையும் விளைச்சிருக்கும். இங்கே பாரு, நான் ஒன்றும் உன் தம்பியா அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் பண்ணிடல. ஜஸ்ட் லைட்டாக கிஸ்ஸு, அப்புறம் லைட்டாக அங்கங்க தச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டியாங் சொல்ல அப்படியே ரிட்டன் டியாங்கோட கண்ணத்துலேயே ஒன்று விழுது. அப்படியே நம்ம லீன் தான் ஒரு மாதிரி அதை கேட்க முடியாமல் அடிக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஜிமின் ஒரு மாதிரி டியாங் கேட்குற அப்படியே பேசுகிற எல்லாத்தையும் காற்றுல வெங்கிட்டு நிற்கிறாரு. ஸோ ஜிமினோட கண்ணில் இந்த நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அங்கே இது வந்த போலீஸும் அப்படியே டியாங் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்ற மாதிரி டியாங் கிட்ட ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் டியாங் அதுக்கெலாம் அசரவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு மொபைலில் ஒரு ரெக்கார்டை ஆன் பண்ணி காமிக்கிறாரு. ஸோ ஜிமின் நம்ம டியாங்கிட்ட பேசினது தான், ஸோ ஒரு மாதிரி அவங்க கிஸ் பண்ணது, அவங்க பேசிக்கிட்டது எல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஐ மீன் வீடியோவாக இல்லை, சம்திங் ரெக்கார்டிங்காக இருக்கு. ஜிமின் அதில் கூட சொல்லியிருப்பார் இல்லையா, நான் விருப்பப்பட்டு தான் வந்தேன், எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும், நான் நீ கேட்டால் என்னையே கூட தருவேன், எனக்கு அந்தளவுக்கு பிடிக்குன்ற அளவுக்கு பேசுனது எல்லாம் ரெக்கார்டாக இருக்கு. ஸோ அந்த போலீஸ் அதையும் ஒன்றும் பண்ண முடியல. அது சார் உங்கள் பையனை நீங்கள் கொடுப்பாங்க அப்படின்றப்போ சொல்லிவிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்ப. இப்போ அதுக்குள்ளே ரிட்டன் அடியே நம்ம டியாங் தான் அதே இடத்துல அந்த போலீஸை, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆனால் எனக்கு என்கிட்ட இன்னொரு ஆதாரம் இருக்கே, உங்கள்கிட்ட நான் ஒரு கேஸும் கொடுக்கணும் சார், அதுக்கு நான் எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் முடிவு வரணும், நீங்களே இங்கே வந்துட்டீங்க, அதையும் கேட்டுப்போங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு வீடியோ தான், ஐ மீன் அதுவும் ஒரு ஃபோன் ரெக்கார்டு ப்ளஸ் வீடியோ, ஓகேவா, ஒரு 2 இதை எடுத்து ஆன் பண்ணி காட்டுறாரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, லீன் அது போக அகில், இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது அண்ட் இங்கே கூட்டு வந்தது, அகில் அப்புறம் போனது அண்ட் அகில் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கான விஷயம் எல்லாத்துக்கும் ப்ரூஃபோட நம்ம டியாங் கொடுக்குறாரு. ஸோ அது மாதிரி கொடுத்துட்டு அதை இங்கே பாருங்கள், இப்போ ஒன்றுமே நடக்காததுக்கு நான் அரெஸ்ட் பண்ணாததுக்குன்னு அவ்வளோ தூரம் வந்தீங்களா, எல்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் நிற்கிறான், அவனை முதல்ல கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே அப்படியே நம்ம ஐ மீன் நம்மளோட ஜிமினோட அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி அதுக்கு மேலே ஷாக்கு, அப்படியே திரும்பி டியரி ஐஸோட அப்படியே ஒரு மாதிரியா நம்ம ஜிமினோட அம்மா அப்படியே லீனை பார்க்குறாங்க. ஸோ லீனை பார்த்துட்டு அப்படியே வந்தவங்க லீன் கண்ணத்துலேயே ஒன்று விட்டுறாங்க. என்னடா பண்ணியிருக்கா, என்னடா பண்ணி வச்சிருக்கா, இப்படி ஏதாவது அவனை வளர்த்தானா, தம்பியை பாருடா எப்படி நிற்கிறானா, உனக்கு நான் சொல்லி சொல்லி தானே வளர்த்தேன், எதை விதைக்கிறோமோ அதுதான் லீன் கிடைக்கும், என்னைக்கும் நல்லது தான் பண்ணணும் எப்பவுமே அப்படின்னு தான்டா சொல்லி வளர்த்தா, மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தா, ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா,
அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் அப்படியே அங்கே நிற்கிற லீன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. லீனால் ஒன்றும் பேச முடியல. ஒரு மாதிரி அவருடைய கண்ணு டிஎஸ் வந்துகிட்டே இருக்க, தலையை குளிச்சு நின்றுட்டுருக்காரு. அப்படியே லீன் அப்படியே ஜிமினோட அப்பா தான், ஐ மீன் லீன் அண்ட் ஜிமினோட அப்பா அப்படியே திரும்பி லீனை பார்த்துட்டு அப்படியே ஜிமினையும் பார்க்குறாரு. அவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஸோ டக்குன்னு அப்படியே அவருடைய ஷர்ட்டை கழட்டுறாரு, ஐ மீன் அப்படியே மேலே போட்டிருக்கிற கோட்டை கழட்டி ஜிமினுக்கு போட்டு விடுறாரு. ஜிமின் இன்னுமே அப்படியே ஒரு டாய் மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்படியே கண்ணில் இந்த டிஎஸ் தான் வருதே தவிர எதுவும் பேசலை, எதுவுமே பண்ணல, அசையாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இங்கே அப்படியே நம்மளோட லீனோட அப்பா அண்ட் ஜிம்னோட அப்பா தான். ஸோ அவர் தான் அப்படியே நம்ம ஜிம்னை பிடிச்சி அப்படியே வெளியே கூப்பிட்டு போகிறாரு. நம்ம லீன் தான், அப்பா அப்பா நின்னுங்க, அதான் நான் வேறு பண்ணல, இப்போ தான்ப்பா புரியுதா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேனா, என்னை மன்னிச்சிருங்க ஜிமன், என்னை மன்னிச்சிருடா, என்னால் தான் அப்படின்னு நம்ம லீனுங்க ஒரு மாதிரி அழுதுட்டு கத்திட்டு இருக்கா. பட் ஜிம்மினுக்கு அது எதுவுமே காண விடலை. அப்படியே ஒரு மாதிரி எத்தலாமோ நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே ஒரு அப்பா நடந்து கூட்டு போயிட்டுருக்காரு. சொல்ல போனால் அவர் தான் நடத்தி கூட்டு போயிட்டுருக்காரு ஜிமினை. ஜிமின் ஒரு மாதிரி அவரோட கண்ணில் அவ்வளோ டிஎஸ் வந்துகிட்டே இருக்க, ஒரு மாதிரி எதையோ நினச்சிட்டே வந்துட்டுருக்காரு. ஜிமன், என்ன நடக்குதுங்க, இதெல்லாம் உண்மை இல்லை தானே? உண்மை இல்லை இதெல்லாம் உண்மையாக இருக்காது, நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நான் ஏதோ கனவுல இருக்கோம், இது கனவு, உண்மை இல்லை எப்படி பண்ணாரு? அவரை உண்மையாகவே பண்ணாரா? அப்போ இதெல்லாம் பண்ணலையா? அவருக்கு என்ன பிடிக்கலையா? வாங்கட்டா, ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஜிம்னா இதெல்லாம் போய் சும்மா விளையாட்டுக்கா அப்படி சொல்லுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்குள்ள எதெல்லாமோ நினச்சிட்டு, ஆனால் ஃபேஸில் டியர்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்காரு. அப்படியே இந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த காரில் ஏறதுக்கு முன்னாடி கூட அப்படியே திரும்பி டியாங்கோட பைக்கை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே டியாங்க அப்படியே அந்த ரூமை பார்க்குறாரு. டியாங்க இப்போவாது வந்துட மாட்டாரா, கூட்டு போயிட மாட்டாரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. பட் டியாங்க அவர் பாட்டுக்கு வந்தவர் தான். ஸோ இன்னுமே அவர் வெளியெல்லாம் வரல. ஸோ நார்மலாக அந்த அவர் பாட்டுக்கு ரூமில் நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே லாஸ்ட்டாக அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர, பட் ஜிமின் அப்படியே இந்த காரில் இருந்து ஜிம்னை ஏற்றிட்டாங்க. ஸோ அந்த காரில் ஏற்றி விட்டுட்டாரு அப்பா. ஸோ இப்போ அவங்க அப்பா தான் காரை ட்ரைவ் பண்ணுறாரு. அவங்க அம்மாவோட மடியில் ஜிமின் படுத்திருக்காரு. ஸோ அப்படியே போகிற ஜிமினோட காரை பார்க்குறாரு. பட் டியாங் அதை தப்பு பட்டியாண்ணா, ஏன் எனக்கு கஷ்டமாக இருக்கா, தப்பு பண்ணனாண்ணா? இல்லை தப்புலாம் இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுறேன்னு நினைக்க, கொஞ்ச நாள் போச்சுன்னா அவனே சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் ரிட்டன் அவர் பாட்டுக்கு அவருடைய பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு அந்த இடத்துல இருந்து. ஸோ இப்போது அப்படியே இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்க நம்ம லீன் மேலேக்கும், ஐ மீன் நம்ம லீன் மேலே ஸோ கேசஸ்லாம் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அப்படியே லீன் தான் அப்படியே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு. இப்போ அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஒரு பர்சன் தான். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து வராங்க. ஸோ பின்னாட்டிலே இன்னும் 2-3 பர்சன்ஸ் வந்துட்டுருக்காங்க. இங்கே பாரு அகில், உனக்கு பண்ணதுக்கு அவனுக்கு கரெக்டான தண்டனை கிடச்சிருக்கு, நீ என்ன பண்ணுற, நின்றுன்றல அப்படின்ற மாதிரி பின்னாடிலேருந்து மைக்கேலோட சவுண்ட் தான். அண்ட் அப்படி அவங்க மைக்கேலோட அம்மா அண்ட் மைக்கேல் அண்ட் அகிலோட அம்மா அப்போலாம் வந்துட்டுருக்காங்க. பட் நம்ம அகில் அதெல்லாம் காதலே வைக்கல. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக்குள்ளே என்ட்ராகிறாரு. ஆனவர் தான் அப்படியே போய் இந்த போலீஸ் ஸ்டேஷனில், ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் அகில், நான் தான் பாதிக்கப்பட்டேன்னு அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன், அந்த கேஸ் எடுக்காதீங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்.
என்னப்பா சொல்கிற? வாபஸ் வைக்கிறியா? என்ன நீ விளாடுறியா? உன்னை அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான், அவனுக்கு போய் வாபஸ் வைக்கிறேன்றா கேஸா? இங்கே பாரு, அதெல்லாம் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ. இல்லை சார், இங்கே பாருங்க, அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட பையனை நான் தான், நானே சொல்கிறேன், அந்த கேஸை எடுக்காதீங்கன்றல. என்னப்பா நீ இப்படி பண்ணுற? பாருப்பா, அப்பெல்லாம் பண்ண முடியாதா? நீ கேஸ் கொடுக்கலாம், கேஸ் கொடுத்தவங்கள வந்து அதை வாபஸ் வைங்க சொல்லு, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. எங்கள் அகிலுக்கு தான் ஒரு மாதிரி கோவத்தில் அவருடைய கண்ணில் ஒரு மாதிரி டிஎஸும் வருது. சும்மா டக்குனு அந்த பெஞ்சில் தட்டிட்டு, இங்கே பாருங்க சார், நான் தானே சொல்கிறேன் அதை எடுங்கண்ணா, இங்கே பாருங்க, நான் தான் பாதிக்கப்பட்ட பர்சன், நீங்கள் மட்டும் இப்போ கேஸ் எடுக்கலைன்னா என் மேலே பொய்யா ஒரு கேஸ் போட்டாங்க, என்னை வச்சு ஒரு பர்சன் மேலே பொய்யா கேஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நானே மேலிடத்துல கேஸ் கொடுப்பேன். உங்களால் இப்போ இந்த கேஸை எடுக்க முடியுமா முடியாதா? அவரை வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரி கத்த. ஒரு மாதிரி அந்த போலீஸும், என்னப்பா இது, ஒருத்தன் கேஸை கொடுக்குறான், ஒருத்தன் கேஸை விடுங்கன்றான், என்ன நடக்குதுங்க, உண்மையா இல்லையா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி திரும்பி அப்படியே மைக்கில் பார்த்து கத்துறாரு. அது சார், அது எல்லாமே உண்மைதான், ஆனால் அப்படின்ற மாதிரி தலையை குடிஞ்சிட்டு நிற்க. அந்த போலீஸும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி போய் அந்த கேட்டை திறந்து விடுறாரு. ஸோ அந்த அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த கேட்டை திறந்து விட, ஸோ நம்ம லீன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு நம்ம அகில் லைட்டாக அந்த ஸ்டேஷனில் வெளியே அப்படியே நின்றுட்டுருக்கா. நம்ம லீலி இன்னுமே அந்த செல்லை விட்டு வெளியே வரல. ஸோ இப்போ ஒரு மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த போலீஸ் தான், ஏப்பா வெளியே போ, அதான் நாங்களே ரிலீஸ் பண்ணிட்டோம்ல, வெளியே போ, என்ன உள்ளே இருக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷவுட் பண்ண. நம்ம லீன் ஒரு மாதிரி அகிலை பார்த்துட்டே குள்ளே நிற்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி டக்குனு இப்போ அகில் தான் ரிட்டனுக்குள்ளே போய் லீனோட ஹேண்டை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வராரு. ஒரு மாதிரி நம்ம அகிலோட ஹேண்டு அப்படியே லீனோட ஹேண்டில் இருக்கா. ஸோ ஒரு மாதிரி லீன் அகிலோட ஹேண்டையே பார்த்துட்டு வெளியே வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே வெளியே வந்து லீனை அப்படியே விட்டுட்டு அகில் அப்படியே, அதான் சாரி, என்னால் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது லீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அகில் தான் அங்கேருந்து அப்படியே மைக்கில் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. ஸோ இப்போ சடனாக லீன் தான் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அப்படியே அகில பேக் ஹக் பண்ணுறாரு. இங்கே பாரு, என்ன மன்னிச்சிட, தயவு செஞ்சு மன்னிச்சிட லீன், அகில், அதான் நான் பண்ணது தப்பு, ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, ஆனால் கூட உனக்கு எவ்வளோ கோவம் இல்லையா? என்னை வெறுத்திருப்பேன் நினச்சேன், அதான் நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் முடியலையே அப்படின்ற மாதிரி லீனை பார்த்த மாதிரி அகில் சொல்லிட்டு அப்படி நிற்கிறாரு. அகிலோட கண்ணிலேருந்து ஒரு மட்டும் டீஸ் வந்துட்டுருக்கு. லீன் சடனாக அப்படியே அகில ஃப்ரெண்ட் சைடாக திருப்பி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிட்டே, தயவு செஞ்ச என்னை மன்னிச்சிடா, இந்த ஒரு தடவை, இந்த ஒரே ஒரு தடவை, எனக்கு ஒரு தடவை சான்ஸ் கூட. எனக்கு இப்போ தான் புரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கானு. இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன், விட்டுட்டு போக மாட்டேன், ப்ராமிஸ் ஆகில், அதான் என்னை மன்னிச்சிடா, எனக்கு ஒரே ஒரு தடவை சான்ஸ் கூட அப்படின்ற மாதிரி லீன் அப்படின்னு அழுதுட்ருக்கா. ஸோ அகில் தான் ஒரு மாதிரி இவ்வளோ அடக்கி வச்சுருந்தா, அழுகெல்லாம் சேர்ந்து வெளியே வருது. ஸோ ஒரு மாதிரி லீனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்காரு. ஏன் லீன் அப்படி பண்ணிக்கா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? என்னால் தாங்கிக்க முடியல, என்னை விட்டுட்டு இன்னொரு தடவை போயிடாதீக்கா ப்ளீஸ், ஐ லவ் யூ, எனக்கு உங்களை பிடிக்கும் ரொம்ப ரொம்ப அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்காரு ரொம்ப டைட்டாக. இங்கே மைக்கேல் தான் ஒரு மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மைக்கேலுக்கு ஒரு பக்கம் ஜிமினோட தாட்டா ஞாபகம் வருது. ஏன்னா இதே ஃபீல் தானே ஜிமினுக்கும் இருக்கும். ஸோ அதை தான் மைக்கேல் யோசிக்கிறாரு சொல்லப்போனால். ஏன்னா மைக்கேலுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிளானில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் அவருக்கு லீன் மேலே இருந்த கோபத்தில் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இப்போது நம்ம மைக்கேலோட நினப்பு ஃபுல்லாக ஜிமின் மேலே தான் இருக்கு. ஒரு மாதிரி டேங்க்கு ஃபோன் அடிக்க,
நம்ம டேக் இப்போ பொறுமையாக அப்படியே அட்டன் பண்ணுறாரு. ஸோ இப்போ அப்படியே டேஸஸ் எல்லாம் பாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சொல்ல போனால் நம்ம ஜிமினுமே இப்போ ஓரளவு எப்படி சொல்கிறது க்யூர் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். முன்னாடிலாம் வெளியவே வராமல் அழுதுட்டு இருந்தவர், பேய் அடைஞ்ச மாதிரி சுற்றினவர் இப்போ ஓரளவு ஓகே ஆகிட்டாரு. பட் ஆனால் இன்னுமே அவர் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வலி ஒரு கொஞ்சம் கூட குறையல. அவர் பாட்டுக்கு இப்போ காலேஜுக்கு தான் அவர் வராரு. ஸோ லீனு தான் அப்படியே கூட நிற்கிறாரு. அப்படியே ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியே வராரு. ஐ மீன் எல்லா டீச்சர்ஸையும் பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே இந்த ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியே வராரு. ஸோ லாஸ்ட்டாக அந்த ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியே வந்தவர் தான் அப்படியே இப்போ போகலாமா லீன்? போகலாம் ஜிபன் வா. அது போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினும் ஏதோ சொல்ல வந்தவர் அப்படியே டக்குன்னு நார்மல் ஆகிட்டு எந்த கிளம்புறாரு லீன் கூட. பட் லீன் தான் ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டு அது ஜிமன் ஏன்னா மன்னிச்சிடா, இங்கே பாரு லீன், இதை நீ என்ன தினமும் 100 தடவைக்கு மேலே கேட்குறா, விட பரவாயில்ல. நான் தான் கொஞ்சம் என் வேலையும் தப்பு இருக்கா. லவ் பண்ணி 2 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு பர்சனை அவ்வளோ நம்பி போனது என் தப்பு தான். அதில் இதெல்லாம் நான் எப்போவோ வெளியே வந்துட்டான், அதெல்லாம் விடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் லைட்டாக ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணுறாரு. ஐ மீன் அந்த ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறாருங்கிறத ஒரு ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைலோட அப்படியே எங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் அப்படியே லைட்டாக ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு ஒரு கிளாஸ் ரூமுக்கு நடுவில் ஒரு குட்டி புக்கு இருக்கும். ஸோ அந்த புக்கில் இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஜிமினியே தான் பார்த்துட்ருக்காரு சொல்ல போனால். ஸோ ஒரு மாதிரி அந்த பர்சனுக்கு சுத்தமாக மனசு சரியில்லை. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தவர் தான் இப்போ அப்படியே ஜிமின் பின்னாடி சட்டை நடந்து போகிறாரு. போனவர் அடே ஜிமினோட ஹேண்டை பிடிக்கா ஜிமின் டக்குன்னு திரும்புகிறாரு. டேங்க் அப்படின்ற மாதிரி திரும்ப நம்ம டேங்க் அவ்வளோதான் அவருடைய கண்ணிலேருந்து டக்குன்னு ஒரு மாதிரி டிஎஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா டேங்கோட டச்சை வச்சு தான் ஜிமன் டேங் அப்படின்ற மாதிரி பார்க்கவே ஐ மீன் அது வந்து டேங்காக தான் இருப்பாருன்ற அளவுக்கு கிஸ் பண்ணிட்டு திரும்ப. ஸோ டேங்க்கு நல்லாவே புரியுது ஜிமின் எந்த அளவுக்கு டேங்கை லவ் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி. பட் நம்ம டேங்குமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு இந்த நடுவில் இந்த கேப்பில். என்னதான் ஜஸ்ட் ரிவெஞ்சுக்காக நம்ம ஜிமினை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தாலும் ஒரு எல்லாமே ஜிமின் அவரை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். அவர் ஜிமினை எல்லாமே லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்படின்றதையே. ஸோ மாதிரி ஜிமின் தினமும் வீட்டில் படுற கஷ்டத்தெல்லாம் அவரால் பார்த்துருக்க முடியாது, ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு மாதிரி டக்குன்னு தேங்க அப்படி அழுதுட்டுருக்க நம்ம ஜிமின்ச்சி ஒரு மாதிரி தேங்க திரும்பி பார்த்துட்டே என்னாச்சு எதுக்கு அழுதுட்ருக்கீங்க, கையை விடுங்க நான் போகணும். அது அவரை கையை விட சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. பட் லீ அப்படியே எதுவுமே பேசலை, அவர் பாட்டுக்கு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாரு. அது ஜிமின் கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், பேசிட்டு வா அங்கே தான் நிற்பேன் அப்படின்ட்டு போகிறாரு. பட் அந்த ஒரு மாதிரி டைட்டாக நம்ம ஜிம்மினை பிடிச்சிட்டு ஹக் பண்ணுறாரு லீன் போன அடுத்த செகண்ட். அதை ஜிம்மன் அதை மன்னிச்சிடடா, எனக்கு தெரியல, அது நான் ஜஸ்ட் ரிவெஞ்சுக்காக தான் லவ் பண்ணேன்னா நான் நினச்சேன். ஆனால் அப்படி போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதா எனக்கு ஒன்றா பிடிச்சிருந்தது அப்படின்னா. ஐ லவ் யூடா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்க அப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாதா, அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஐ எம் சாரி ஜிமான், நான் வேணும்னு பண்ணலை. அதான் அஹில் மேலே இருந்த பாசத்துலேயும் லீன் மேலே இருந்த கோவத்துலேயும் தான் பண்ணிட்டேன், மன்னிச்சிட. ஐ எம் சாரி, ப்ளீஸ் மன்னிச்சிட. சாரிடா, நான் நாளைக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ராமிஸா அப்படின்ற மாதிரி ஒரு டேங் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜிமின் லைட்டாக
அதான் எதுக்கு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, அழாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தேங்க ஒரு மாதிரி லைட்டாக ஹக்கை பிரேக் பண்ணிட்டேன். ஸோ ஓகே ஜிமின் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி பார்க்க, பட்டு நம்ம டேங்க அப்படி லைட்டாக ஹக்கை பிரேக் பண்ணி ஜிமினை பார்த்து அடுத்த செகண்ட் நம்ம டேங்கோட கண்ணத்துலேயே ரொம்ப பொலியன்னு ஒன்று விழுது. ஜிமன் தான் என்னை பார்த்தா எப்படி டேங்க இருக்கா, ரொம்ப கேவலமாக போயிட்டல்ல, நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அதை அப்படியே நம்பிட்டா உங்கள் பின்னாடி வந்துடுவேன் நினச்சிட்டிங்களா? என்னாச்சு? அடுத்த வேறு எதுக்கும் எதுவும் யூஸ் பண்ணிக்க போகிறீங்களா? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க. இப்பெல்லாம் ஏமாத்தாதீங்க. அவங்கள எவ்வளோ நம்பினேன்னு தெரியுமா? இங்கே பாருங்க, விடுங்க போதும். ரொம்ப தேங்க்ஸ். என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டை கொடுத்துருக்கீங்க. அதை நான் எப்படி மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் லவ்வும் உங்கள் கேருக்கும் அதுவே போதும். நீங்கள் கொடுத்ததே போதும். அதுவே என் கூடயே இருக்கு. என்னால் அதை இன்னும் பேர் கூட பண்ணிக்க முடியல. நிறைய கொடுத்துட்டீங்க, போதும் நினைக்கிறேன். ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அங்கேயே போகிறாரு. பட் அங்கே தான் ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட் ப்ரோக்கான மாதிரி இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஜிமின் பேசிட்டு போனேன். ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நம்ம பயங்கர கில்ட்டாக இருக்கு. அது மாதிரி அதே இடத்துல லீட் அவுட் பண்ணி அழுதுட்ருக்காரு. அவருடைய கண்ணிலேருந்து நான் ஸ்டாப்பாக டேஸ் வந்துட்டுருக்கு. ஸோ சொல்ல போனால் ரியலாகவே நம்ம டேங் ஜிமின் இல்லாத அந்த 3 மந்த்தும் ஜிமினை நினச்சி ரொம்ப கில்ட்டாக இருப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ஸோ அதுக்கப்புறமா தான் ஜிமினை லவ் பண்ணுறோம் அப்படின்றதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் விளையாட்டுத்தனமாக ரிவெஞ்சுக்காக மட்டும் இல்லை, அவர் கூட இருந்து அவருக்கும் ஃபீலிங்ஸ் வந்திருக்குன்றதே ஜிமின் போனதுக்கப்புறமா தான் நம்ம டேங்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. ஜிமன் இங்கே பாருடா, எல்லாமே நான் வேணும்னு பண்ணல, ஐம் சாரி ஜிமன் அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்கா. அடே இங்கே நம்ம ஜிமின் அதெல்லாம் கவனிக்கலை, அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி ஆஃப்டர் டேஸும் டைமும் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான்டா காமிச்சா. இப்போ அப்படியே ஒரு சர்ச்சை தாண்டா காமிக்கிறாங்க. அது ஒரு வெட்டிங் ஹால். ஸோ அந்த வெட்டிங் ஹாலில் நம்ம டேங் தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் கோட் ஷூட்லாம் வியர் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. நம்ம ஜிமின் அப்படியே கையில் பொக்கேவோட அழகாக அவரும் ஒயிட் கலர் கோட் ஷூட்டை வியர் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. பட் ஜிமினோட ஃபேஸில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, ஒரு மாதிரி ஹாப்பினஸ் ஃபீலும் இல்லை, சேட்னஸ் ஃபீலும் இல்லை. அவர் பாட்டுக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ ஒரு மாதிரி வந்தவர் தான் ஸ்டேஜ் மேலே நிற்கா. ஸோ ஒரு மாதிரி டேங் ஹேண்ட்ஸை கொடுத்து அப்படியே ஜிமினை மேலே அப் பண்ணி விடுறாரு. ஸோ ஒரு மாதிரி ஜிமினோட மைண்டில் அவங்க அம்மா சொன்னது, அவங்க அப்பா சொன்னதெல்லாம் ஓடிட்டுருக்கு. இங்கே பாருப்பா ஜிமின், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. அவரே ஒன்றை மன்னிப்பு கேட்டு வந்திருக்காருல்ல, அதுவும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்ல வேலையில் இருக்காரு. சிஇஓ கூட அவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறமா கூட நீ தான் வேணும்னு வந்திருக்காரு. இந்த தடவை ஏதோ அவரோட ஏமாத்துற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பாரு. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா வேறு வழி இல்லை ஜிமன். அவரால் பட்ட கஷ்டத்தை அவரால் தான் போக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னது. அப்புறம் அவங்க அப்பா பாரு ஜிமன், அப்பா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு தடவை அவருக்கு சான்ஸ் கொடுத்து பாரு. இதுக்கப்புறம் வேறு வழி இல்லை. ஏற்கனவே உன்னை பார்த்து நிறைய பேர் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லோரும் என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்க. 3 இயர்ஸ் அதெல்லாம் காற்றுல வேங்கி போயிடுச்சு. இதுக்கப்புறமாவும் நீ இப்படி இருக்கணும்னு நினைக்கிறியா? போதும் ஜிமன், என்னால் முடியல. அவரே வந்திருக்காருன்றப்போ கொஞ்சம் யோசி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொன்னதுன்னு எல்லாம் ஜிம்மனோட மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ ஜிம்மன் தான் இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு தெரியல
நான் இப்போ எடுத்ததை கரெக்டாக தப்பான்னு. ஆனால் தியாக், என்னதான் இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிக்கும். நீங்கள் உங்கள் தப்பை ஃபீல் பண்ணியிருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனாலும் எனக்கு முழுசாக சந்தோஷப்பட முடியல, ஏன்னு தான் தெரியல. அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் அப்படி டேங்கை பார்த்துட்ருக்காரு. இங்கே நம்ம டேங் தான் ஒரு மாதிரி சின்ன அவ்வளோ ப்ரைட்டான ஸ்மெல்லை பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ஏஞ்சல் ஸ்மெல்லை பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே அப்படியே அவருடைய ஐஸ் ஃபுல்லாக ஜிமன் மேலே இருக்கிற அந்த ஏக்கமும் அந்த காதலும் தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஜிம்னை பார்த்துட்டு நிற்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே ஜிம்னோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி ஜிம்னோட ஹேண்டில் ரிங்க போட ஜிம்னு ஒரு மாதிரி அப்படியே குனிஞ்சு அப்படியே அவருடைய ஹேண்டை ஒன் செகண்ட் பார்க்குறாரு. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜிம்மினும் அந்த ரிங் எடுத்து நம்ம டேங்க் கையில் போடுறாரு. ஸோ அப்படியே அந்த வெட்டிங்கும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆக நம்ம டேங்கும் சரி நம்ம ஜிமினாவும் சரி 2 பேருமே ஹவுஸில் தான் இருக்காங்க, அவங்களோட ஹவுஸில். ஸோ டேங் நம்ம ஜிமினாக்காகவே ஒரு ஹவுஸ் வாங்கியிருப்பார். ஸோ இப்போ அந்த ஹவுஸில் தான் 2 பேரும் இருக்காங்க. நம்ம ஜிமினா இன்னும் வெட்டிங் ட்ரெஸ்ஸை கூட மாற்றலை. அவர் பாட்டுக்கு லக்கேஜை வச்சுட்டு வெளியவே வச்சுட்டு சோஃபாலேயே உட்காந்துருக்காரு. ஸோ எதுவுமே டேங்கிட்ட பேசிக்கல. வெட்டிங்லேயும் சரி அந்த ட்ராவல்லையும் சரி டேங்கிட்ட எதுவுமே வாயை திறந்து பேசியிருக்க மாட்டார் நம்ம ஜிமன். ஸோ டேங் தான் இப்போ குள்ளே நின்று கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இது ஜிம்னாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது. நல்லா இருக்கான்னு தெரியலையே, அவனுக்கு பிடிக்கும். ஜிமன் டேய் ஒன்று தான், டேய் ஜிமன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்த ஒரு மாதிரி டைனிங் டேபிளில் அவ்வளோத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வராரு. பட் ஜிமன் எதுவுமே காட்டில் வாங்காமல் அவர் மாட்டுக்கு கீழே ஒரு மாதிரி அந்த வாலை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம டேங்கை பார்க்கக்கூட இல்லை ஜிமன். ஸோ ஒரு மாதிரி ஆகுது டேங்க்கு அதுவே. பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே ஜிமனோட லக்கேஜஸ்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு அப்படியே போய் ஜிமன் கிட்ட மீன் பண்ணி உட்கார்றாரு. ஸோ இப்போ தான் ஜிமனோட ஐஸ் அப்படியே நம்ம டேங்கை பார்க்குது. ஸோ ஒரு மாதிரி நம்ம டேங்கு தான் பார்த்துட்டு அப்படியே ஜிமன் உட்காந்துருக்காரு. நம்ம டேங் அதை ஜிமன் எனக்கு புரியுது, நீ இன்னும் அதை மறக்கலைன்னு. அதுக்கான அப்படியே இருக்கிறது நல்லதில்ல, வா சாப்பிட்லாம். ஏன் டேங் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? அப்படியே விட்டுருக்கலாம்ல. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்திருப்பேன். எதுக்கு எங்களை மேரேஜ் பண்ணிட்டீங்க? ஏன் மறுபடியும் எதுவும்? இங்கே பாரு ஜிம்னா, மறுபடியும் அப்படி பேசாத, என்ன மன்னிச்சிருடா. நான் தெரியாமல் அப்படி கூட சொல்ல முடியாது, தெரிஞ்சுதான் பண்ணேன். ஆனால் ஏதோ ஒன்று எப்படியோ பைத்தியக்காரதனமாக பண்ணிடுச்சுன்னா மன்னிச்சிருடா, ப்ராமிஸாக சொல்கிறேன். இது வரைக்கும் என்னால் உன்னை மறக்கக்கூட முடியல. எங்கள் அம்மா அப்பாவும் எத்தனை பொண்ணுங்க பசங்கன்னா கொண்டு அந்த மேரேஜ் பண்ணி நிப்பாட்டினாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பார்க்குறப்போலாம் ஒவ்வொரு டைமும் நீ தான் ஞாபகம் வர. எனக்கு அப்போ தெரிலடா உன்னை லவ் பண்ணேன்னு. ஆனால் நீ போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான். எனக்கு நீ வேணும்னு சொன்னால் உன்னை நான் கூடயே வச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எப்பவுமே உன்னை சிரிக்க வச்சு பார்த்துக்குவேன். ப்ராமிஸ், என்னை நம்புடா. ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கூட, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். ப்ளீஸ் ஜிம்னா, மறுபடியும் அப்படி மட்டும் பேசாத அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் பக்கம் அவ்வளோ கண்லேருந்து டியர்ஸோட ஜிம்னோட லெக்கில் ஒரு மாதிரி ஹெட்டை வச்சுட்டாரு. ஸோ ஒரு மாதிரி ஜிம்னோட லேப்பில் தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவருடைய ஹெட்டை சாய்க்க. ஸோ ஒரு மாதிரி ஜிம்மிற்கும் மனசு கேட்கல. அவருக்கு டேங் அழுறதை பார்க்குறக்கும்
அவருடைய கண்ணில் இருந்தும் ஒரு மாதிரி 2-3 ட்ராப் டீயர்ஸ் விழுது. ஸோ ஒரு மாதிரி ஜிமன் தான் டேங்கையே பார்த்துட்ருக்காரு. நம்ம டேங் தான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே எழுந்திரிச்சு அவரோட டீயர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டா. சரி வா சாப்பிட்லாம், சாப்பிட்டு போய் தூங்கலாம், சரியா, வா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சி ஒரு லைட்டாக ஒரு தயக்கத்தோட கூப்பிட நம்ம ஜிம்மன் ஒரு மாதிரி டக்குன்னு டேங்க பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. டேங் இருங்க, மறுபடியும் மட்டும் என்ன விட்டுட்டு போயிட மாட்டீங்கள, மறுபடியும் போயிடாதீங்க, என்னால் அதை தாங்க முடியாது. நீங்கள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, மறுபடியும் நீங்கள் வந்துட மாட்டீங்களா, எனக்கு கூட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு அது ஜிம்னா ஐம் சாரிடா, என்ன மன்னிச்சிட, ஐம் சாரி அப்படின்ற மாதிரி நம்ம டாங் தான் நம்ம ஜிம்னாவோட ஹேரை ஒரு மாதிரி அப் பண்ணி கொடுத்துட்டு ஜிம்மோட ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஜிமின் ஒரு மாதிரி டைட்டாக ஆச்சு, நம்ம டேங்கை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்க. ஸோ இப்போது ஆஃப்டர் ஒரு 2 hours கழிச்சு தான்டா அப்படியே நம்ம ஜிமின் அண்ட் டேங்கோட பெட்ரூமில் தான் காமிச்சா. நம்ம ஜிமின் ஒரு மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டு ஒரு பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. பட் டாங்குள்ளே வந்தவர் தான். ஸோ ஒரு பாட்டுக்கு லைட்டாக டோரை லாக் பண்ணிவிட்டு ஜிமின் தூங்கலாமா வரையா, ஜிமின்னா தான் ஒரு மாதிரி டேங்கை பார்த்துட்ருக்காரு. பட் டேங் கண்ணுக்கு ஜிம்னா தான் ஒரு மாதிரி டேங்கோட ஐஸையே பார்த்துட்ருக்காரு. டேங்கால் ஜிம்னை ஃபேஸ் பண்ண முடியலை, ஒரு பாட்டுக்கு தலையை குனிஞ்சிக்கிறாரு. டேங்க்கு இன்னுமே அவருடைய மனசில் அந்த கில்ட்னஸ் இருக்கு. ஸோ ஏன்னா ஜிம்னாவை லைட்டாக டீஸ் பண்ணி அது என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவளமும் நம்ம டேங்க் இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி கில்ட்டாக மனசுக்குள்ளே போட்டு விட்டுட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி டேங் அதனால தான் ஜிமின் பக்கத்தில் போகிறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறாரு, மறுபடியும் ஜிமின் தப்பாக எடுத்துக்குவானோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி ஜிமினா எதுவுமே கண்டுக்காமல் ஒரு பாட்டுக்கு போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க போகிறாரு. ஸோ அப்படியே ஜிமின் தான் அப்படியே டேங்கோட ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, டேங் என்னாச்சு உங்களுக்கு, இங்கே வாங்க. அது ஜிமின் இல்லை, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ என் கூட இருக்கல, அதுவே போதும், எப்பவுமே என் கூட நம்ம ஒன்றா ஹக் பண்ணிட்டேன், அதுவே எனக்கு போதும், நான் உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கிறேன், சரியா. ஜிமன் அதை என்ன பண்ணுற நீ, எனக்கு தெரியும்டா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு, ஆனால் நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லட்டுமா, நீங்கள் எனக்கு என்ன முழுசாக எடுத்துக்கிட்ட அப்புறம் என்ன வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட நான் உங்களை தப்பாக நினச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். நான் யார்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட எம்பாரஸ் தான் இருக்கேன். யாராவது என்கிட்ட க்ளோஸாக பேசினாலும் நடந்துக்கிட்டாலும் எனக்கு எம்பாரசிங்காக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக அங்கேருந்து போயிடுவேன். இல்லைனா என் அண்ணா இல்லைன்ட்டு போய் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பமே எனக்கு கிஸ் பண்ணீங்கள்ல, என்னோடய ஃபர்ஸ்ட்டு கிஸ் தெரிய மாட்டேங்க அது. அப்போது எனக்கு எம்பாரசிங்காக இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக இல்லைட்டா, ஒரு மாதிரி ஷையான, எனக்கு ஒரு மாதிரி ஷை தான் ஆச்சு, என்னன்னு தெரில, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் உங்ககிட்ட. அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். லைஃப் லாங் உங்கள் கூடயே இது அப்படியே இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நடுவில் எது எல்லாமே நடந்துடுச்சு. அதெல்லாம் விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே உங்களுக்கு தான். அதை நான் எப்பவும் டிசைட் பண்ணிட்டேன். எங்கள் நினைக்க முழுசாக எடுத்திருந்தா கூட ஏன்னா உங்களுக்கு நான் முழுசாக கொடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு சந்தோஷம்தான் படுவேன். நான் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம எஜ்ஜுமேன்னு சொல்லிகிட்ருக்க.
நம்ம டியாங்கோட கண்ணிலேருந்து ஒரு மட்டியாஸ் நான் ஸ்டாப்பாக வரைஞ்சிட்டே இருக்கு. நம்ம டியாங்க ஒரு மாதிரி ஜிவன் சொல்ல சொல்ல அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி கில்ட் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஜிவன் அப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி டியாங் தான் ஒரு மாதிரி பயங்கரமாக தேம்பி அழுதுட்ருக்காரு. ஒரு குழந்த மாதிரி அழுதுட்ருக்காரு. நம்ம ஜிவனுக்கு அதை பார்க்குற அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது சொல்ல போனால். ஏன்னா நம்ம டியாங் அப்படி ஒரு மாதிரி தேம்பி ஒரு குழந்த மாதிரி அழுதுட்ருக்காரு. அதை ஜிமன் நான் வேணும்னு பண்ணடா, நான் அதை மன்னிச்சிடடா, நான் மறுபடியும் அப்படி பண்ண மாட்டேன். டியாங் என்ன நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டியாங்கோட ஹேண்டை இழுத்து ஒரு மாதிரி நம்ம டியாங்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி வர டியர்ஸ் எல்லாம் ரப் பண்ணி விட்டுறாரு. ஸோ ஒரு மாதிரி தொடச்சி விட்டுட்டு ஒரு மாதிரி ஜிமினி அப்படியே டியாங்கோட லிப்ஸில் போய் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம டியாங்கும் அப்படியே ஜிம்மோட பேக் ஹெட்டை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி நம்ம டியாங் நம்ம ஜிம்னாவை பிடிச்சி இவ்வளோ நேரம் அதாவது ஜிம்னா மேலே இருந்த ஆசை அந்த காதல்னு எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி இந்த கிஸ்லையே காட்டிகிட்ருக்காரு. ஒரு மாதிரி அவ்வளோ டீப்பாக ஒரு மாதிரி சாஃப்டாக ஜிம்மிக்கு பார்த்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிட்டே நம்ம ஜிம்னாவை தான் பொறுமையாக அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் அதை கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல் அப்படியே தூக்குறாரு. ஸோ ஒரு மாதிரி தூக்கிட்டு போய் அப்படியே அந்த பெட்டில் போட ஸோ ஜிம்னா ஒரு மாதிரி நம்ம டேங்க பார்க்குறாரு. ஸோ இப்போ தான் 2 பேரோட கிஸ்ஸுமே பிரேக் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி பார்க்க நம்ம டேங்கும் ஜிம்னா ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே பொறுமையாக ஜிம் மேலே ஓவர் ஆகிட்டு, ஜிமன் நான் கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேன்டா, ஐ லவ் யூ, உன்னை நான் பார்த்துப்பேன், உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன், என்னை நம்புறியா? பாருங்க நான் கூட வெளியே வந்துடும் போல், நீங்கள் தான் இன்னும் அதே நினச்சிட்ருக்கீங்க. பாருங்க நான் இந்த ஜிம்னா என்றைக்குமே உங்களுக்கு தான். சரியா? நான் உங்களை தப்பாக நினைக்கல, கோவப்படலை, உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை மட்டும்தான் நம்புகிறேன். ஓகேயா? ஏதோ சொன்னீங்க என் மேலே லவ் அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு. ஆனால் என்ன ஒன்றும் இல்லை. என்னடா நக்கலா? ஆனால் ஜிமன் சும்மா சொல்லக்கூடாது, முன்னாடி இருந்ததை விட நல்லாவே பேச கற்றுக்கலடா. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்பெட்ஸ் எல்லாம் காணும் எங்க? அதெல்லாம் நான் கழட்டிட்டேனே. ஏன் இல்லை, அந்த கண்ணாடியோட பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருப்பேன். அப்படியா? அப்படிதான். ஏதோ சொன்னல, ஏதோ அப்படி பேசினேன் இப்படி பேசினேன், ஆனால் லவ்வை காணுன்னு இப்போ காட்டுறேன் பாரு. என் மொத்த லவ்வையும் என் மொத்த ஆசையும் அவன்கிட்ட இன்னைக்கு இப்போ காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்னோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஷர்ட் பட்டனை கழட்டிகிட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி அவங்களோட ஷர்ட் பட்டன் அவர் கழட்ட ஸோ ஜிமின் ஒரு மாதிரி அங்கேயே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷைலி ஆகிட்டுருக்காரு. போதும் இதுக்கப்புறமா மிச்சத்தை அன்கட்டில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அன்கட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் பண்ணுங்க. இதோடைய கண்டினியூஷனான அன்கட் டெலியில் வரும், ஓகேவா? இதோடைய கண்டினியூஷன் டெலியில் இருக்கும். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் பக்கம் வாங்க. டெலிகிராம் லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, என் பழைய டெலிகிராம் டெலிட் ஆகிடுச்சு. அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நான் யூடியூப்பில் வந்து சொல்லியிருந்தேன்.
பட் இது எத்தனை பேருக்கும் தெரியும்னு தெரில. ஸோ பழைய டெலிகிராம் இருக்குதுன்னு நினச்சிட்டு போகாதீங்க. என் பழைய டெலிகிராமும் டெலீட் ஆகிடுச்சு, பழைய வீடியோஸ்குள்ளே அன்கட்டும் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு என் புது டெல்லியில் இருக்கக்கூடிய அன்கட்னால் அது வந்து பேபி டு டாடிக்குள்ள அன்கட் மட்டும்தான் இருக்கும். ஸோ என்னோடய புது டெலிகிராமோட சேனலோட லிங்க்கை தான் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதில் நிறைய பேர் இல்லை, பழைய டெல்லியில் இருந்தவங்க நிறைய பேர்லாம் அதில் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே அன்கட் வந்துடும், ஓகேவா? நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேடா, இந்த ஸ்டோரி எப்படின்றதுன்னு சத்தியமாக எனக்கு தெரில. நான் அந்த ஸ்டோரியை எப்படியோ கொண்டு போகணும்னு நினச்சி எப்படியோ கொண்டு வந்து எப்படியோ முடிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுடா. ஐ ஆம் ஸோ சாரி. அண்ட் நான் எபிசோட் போடணுன்னு தான் நினச்சேன். பட் எல்லாமே எஃப்எஃபாக போட்டுகிட்டே இருந்த மாதிரி இருக்குது. நம்ம தான் ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை வரோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஓகே, இந்த ஒன் ஷாட் எப்படின்றதுன்னு ஒரு குட்டி கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க, சரியாடா? ஓகேடா, வரட்டா?